புதுச்சேரி ஒரு சுற்றுலா தலம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. விடுமுறை நாட்கள் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் அண்டை மாநிலத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருவதால் நமது மாநிலம் சுற்றுலா மாநிலமாக இருந்து வருகிறது. உணவு விடுதிகள் உட்பட பல்வேறு மக்கள் பயன்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் 24 மணி நேரம் செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நகர பகுதியில் இயங்கி வரும் ஹோட்டல்கள், சாலையோர உணவகங்கள், சிறு குறு சாலையோர வியாபாரிகளின் கடைகளை 11 மணிக்குள் மூட வேண்டும் STGD காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் உணவு சாப்பிடும் கடைகளை 11 மணிக்குள் மூட மிரட்டும் காவல்துறை அனுமதியின்றி விடியற் காலை வரை செயல்படும் ரெஸ்டோ மற்றும் மதுபான விடுதிகளை கண்டு கொள்ளாதது ஏன்? மக்களுக்கு தேவை உணவா மதுவா? சிந்தியுங்கள். சாமானியர் நடத்தும் இரவு உணவு கடைகளை 11 மணிக்குள் மூட காவல்துறை மிரட்டுவது போல பணம் படைத்தவர்கள் நடத்தும் ரெஸ்டோ பாருக்கு 12 மணி வரை மட்டுமே அனுமதி அளித்துவிட்டு விடிய விடிய நடத்துவது நியாயமா என மக்கள் கேள்வி. அப்படி இருக்க இந்த கலால்துறை ஏன் மௌனம் காக்கின்றது? 12 மணிக்கு மேல் நடத்தும் ரெஸ்டோ பார்களை கலால்துறை மூடவில்லை எனில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளை திரட்டி மூடுவோம். மக்களுக்கு தேவையானவைத்தான் நாங்கள் கேட்கிறோம், உரக்க கேட்கிறோம். எங்களுக்கு இந்த போராட்டத்தை தங்களது ஊடகங்கள், பத்திரிகைகளில் செய்தியாக வெளியிடுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர்.